இன்று வருதினி ஏகாதசி. மற்ற ஏகாதசிகளை விட ரொம்ப விசேஷமான நாள். அதற்கு காரணம் நமது வேத புராணங்களின்படி தானங்களிலேயே மிகவும் உன்னதமான தானம் என்றால் அது கோதானம். அதற்கு பிற்பாடு கிரகணத்தின் பொழுது செய்யக்கூடிய தங்கத்தின் தானம். இன்று வருதினி ஏகாதசி என்று இந்த பெருமாளின் மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ 1008 பசுமாடுகளை தானமாக கொடுத்த பலனும், அதே போல சூரிய கிரகணத்தின் பொழுது 1008 தங்க பொற்காசுகளை தானமாக வழங்கிய பலனும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வருதினி ஏகாதசினி பெருமாளின் மந்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்ப்போம். அத தியானம் உத்யாதாதித்ய சங்காசம் பீதவாசம் சதுர்புஜம் சங்கசக்ர கதாபாணிம் த்யாயே லக்ஷ்மீபதிம் ஹரிம் த்ரைலோக்யாதார சக்ரம் ததுபரி கமடம் தத்ர சானந்தபோகி தன்மத்யே பூமி பத்மாங்குஷசிகரதலம் கர்ணிகாபூதமேரும் தத்ரஸ்தம் சாந்தமூர்த்திம் மணிமயமகுடம் குண்டலோத்பாசிதாங்கம் லக்ஷ்மீநாராயணாக்கியம் சரசிஜநயனம் சந்ததம் சிந்தயாமி. ஓம் நாராயணः பரம் ஜோதி ராத்மா நாராயணः பரः நாராயணம் பரம் பிரம்ம நாராயண நமோஸ்துதே. நாராயணः பரோ தேவோ தாதா நாராயணः பரः நாராயணः பரோ தாதா நாராயண நமோஸ்துதே. நாராயணः பரம் தாம தியானம் நாராயணः பரः நாராயண பரோ தர்மோ நாராயண நமோஸ்துதே. நாராயணः பரோ வேத்யः வித்யா நாராயணः பரः விஸ்வம் நாராயணः சாக்ஷான் நாராயண நமோஸ்துதே. நாராயணாத் விதிர்ஜாதோ ஜாதோ நாராயணாத் பவः ஜாதோ நாராயணாதிந்திரோ நாராயண நமோஸ்துதே. ரவிர்நாராயணஸ்தேஜः சந்திரோ நாராயணோ மஹः வன்னிர்நாராயணः சாக்ஷான் நாராயண நமோஸ்துதே. நாராயண உபாஸ்ய ஸ்யாத் குருர்நாராயணः பரः நாராயணः பரோ போதோ நாராயண நமோஸ்துதே. நாராயணः பலம் முக்கியம் சித்திர்நாராயணः சுகம் சேவ்யோ நாராயணः சுத்தோ நாராயண நமோஸ்துதே. நாராயணத்வமேவாசி தஹராக்யே ஹ்ருதி ஸ்திதः பிரேரகः பிரேர்யமாணானாம் त्वया प्रेरितमानसः त्वदाज्ञां शिरसा धृत्वा जपामि जनपावनं नानो भासनमार्गाणां भवकृद्भावबोधकः भावार्थकृद्भवादीतो भवसौख्यप्रदो मम त्वन्मायामोहितं विश्वं त्वयैव परिकल्पितं त्वदधिष्ठानमात्रेण सा वै सर्वार्थकारिणी त्वमेतां च पुरस्कृत्य सर्वकामान् प्रदर्शय न मे त्वदन्यस्त्रादास्ति त्वदन्यन्य हि दैवतं त्वदन्यं न हि जानामि पालकं पुण्यवर्धनं यावत् सांसारिको भावो मनस्थो भावनात्मकः तावत् सिद्धिर्भवेत् साध्या सर्वदा विभो. पापिनामहमेवार्घ्यो दयालूनां त्वमग्रणीः दयानीयो मदन्योऽस्ति तव गोत्र जगत्त्रये त्वयाहं नैव सृष्टश्चेन्न स्यात् तव दयालुता आमयो वा न सृष्टश्चेत् तौषधस्य वृदोदयः पापसङ्घपरिश्रान्तः पापात्मा पापरूपधृत् त्वदन्यगोत्रपापेभ्य स्त्रादास्ति जगतीतले त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव सेव्यश्च गुरुस्त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. प्रार्थनादशकं चैव मूलाष्टकमदः परं यः पठेत् शृणुयान्नित्यं तस्य लक्ष्मी स्थिरा भवेत्. नारायणस्य हृदयं सर्वाभीष्टफलप्रदं लक्ष्मीहृदयकं स्तोत्रं यदि चेत्तद्विना कृतं तत्सर्वं निष्फलं प्रोक्तं लक्ष्मीकृत्यदि सर्वदा. एतत् सङ्कलितं स्तोत्रं सर्वकामफलप्रदं लक्ष्मीहृदयकं चैव तथा नारायणात्मकं जपेत्यः सङ्कलीकृत्य
सर्वाभीष्टमवाप्नुयात् नारायणस्य हृदय मादौ जप्त्वा ततः परं लक्ष्मीहृदयकं स्तोत्रं जपेन्नारायणं पुनः पुनर्नारायणं जप्त्वा पुनर्लक्ष्मीनुदिं जपेत् पुनर्नारायणं जाप्यं सङ्घलीकरणं भवेत् एवं मध्ये द्विवारेण जपेत् सङ्घलितं दुदत् लक्ष्मीहृदयकं स्तोत्रं सर्वकामप्रकाशितं तत्त्वज्जापादिकं कुर्यात् एतत् सङ्घलितं शुभं सर्वान् कामान् अवाप्नोति आदिव्याधिभयं हरेत् गोप्यमेतत् सदा कुर्यान् न सर्वत्र प्रकाशयेत् इति गुह्यतमं शास्त्रं प्राप्तं ब्रह्मादिकैः पुरा तस्मात् सर्वप्रदत्नेन गोपयेत् साधये सुधीः यत्रैतत् पुस्तकं तिष्ठेत् लक्ष्मीनारायणात्मकं भूतपैशाचवेताल भयं नैव तु सर्वदा लक्ष्मीहृदयकं प्रोक्तं विधिना साधयेत् सुधीः भृगुवारे च रात्रौ च पूजयेत् पुस्तकद्वयं सर्वदा सर्वदा सत्यं गोपयेत् साधयेत् सुधीः गोपनात् साधनाल्लोके धन्यो भवति तत्त्वतः इत्यदर्वरहस्ये उत्तरभागे நாராயணஹிருதயம் சம்பூர்ணம் 1008 பசுமாடுகளை தானமாக கொடுத்த பலனையும் சூரிய கிரகணத்தின் பொழுது 1008 பொற்காசுகளை தானமாக கொடுத்த பலனையும் தரக்கூடிய இந்த அற்புதமான பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தை இன்று வருதினி ஏகாதசி என்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி.